ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். ஈவினிங் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பாப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீ போட்டு குடிச்சிட்டேன். இஞ்சி டீ தான் போட்டேன். டீ குடிச்சோன்னா பாப்பா ஹோம்ஒர்க் செய்ய போயிட்டா. எனக்கு கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்துச்சுனால தைக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாரியில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணிட்டேன்னா எனக்கு சாரீ கட்டுறதுக்கு எனக்கு பத்தாது. ஃப்ரீட்டு தாராளமாக வைக்க முடியாது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணிக்குவேன். சாரீ பர்ச்சேஸ்க்காக கடைக்கு போனப்போ இந்த துணியெல்லாம் இருந்துச்சு. இந்த துணி ரொம்ப நைஸாக ஆப் சாரி துணி மாதிரியே இருந்துச்சு. சாரீக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மி விலையிலே கிடச்சிச்சு. 70 பாயிண்ட் 25 ரூபா தான். லைனிங் துணி ஜாயின் பண்ணோம்னா சுருக்கமாக போயிடுது. பூனை சாரிக்கெலாம் அது ஒத்து வரல. அதனால் இந்த துணி கிடச்சதுனால நான் வாங்கிக்கிட்டேன். க்ரீன் கலர், ரெட் கலர்லாம் 4 சாரிக்கு ஜாயின் பண்ணுற அளவுக்கு துணி லென்த்தாக இருந்துச்சு. அதனால் எனக்கு தேவைப்படுறதுனால நான் அதையும் வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு புடவையோட ஓரத்தையும் ஜாயின் பண்ண போகிற துணியோட ஒரு ஓரத்தையும் மடித்து ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதுதான். மடித்து தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து படிமான தையல் போட்டுக்க வேண்டியது தான். படிமான தையல் போட்டு முடிச்சோன்னா சாரியை விட ஜாயின் பண்ணுற துணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த கீழையும் மடித்து தைச்சிட வேண்டியது தான். கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் சைடு ஓரத்தையும் மடித்து தைச்சிட வேண்டியது தான். லைனிங் துணி வாங்கி ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி நைஸாக துணி வாங்கி ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு ஜாயின் பண்ண ஃபீலிங்கே இருக்காது. சாதாரண ரன்னிங் சாரீ மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி துணி கிடைக்கலன்னா ஆப் சாரி வாங்கி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் சாரி வாங்கினீங்கன்னா 4-5 புடவைக்கு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் எல்லா சாரிக்கும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சில சாரியெல்லாம் நைஸாக தெரியாது. அப்போ அந்த மாதிரி தெரியாத சாரிக்கெல்லாம் சாரியில் என்ன பூ இருக்கோ அந்த கலருக்கு உள்ள துணியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியாது. இந்த சாரிக்கே நான் கிரே கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியல. ரெட் கலர் துணி பெருசாக இருந்தாலும் 2 சாரிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 2 சாரி ஜாயின் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட துணி இருக்குது. வச்சு முடிச்ச உடனே எல்லா சாரியும் மடித்து வச்சுட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால ரசம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரசம் வச்சுக்கிட்டேன். நைட்டு தான் சாதமும் சூடாக வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு பருப்பு துவையல் நல்லாயிருக்குன்னு பருப்பு துவையலை அரைச்சிக்கிட்டேன். நல்லா சுட சுட திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.